வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், பெண்களுக்கு 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் உதவி வழங்கி அந்த 3 லட்சத்தில் 1,50,000 ரூபாய் இலவசம்னு சொல்லிட்டு அதற்கான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. ஸோ அந்த அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேலும் இந்த கடன் உதவியில் என்னென்ன சலுகைகள் கிடைக்கிறது, இதற்கு எப்படி அப்ளை பண்ணுறது, இதற்கு தேவையான ஆவணங்கள் என்ன எல்லாம்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் ஆட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த திட்டத்தினுடைய பெயர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உத்தியோகினி என்ற பெயரில் மத்திய அரசு பெண்களுக்கான ஒரு சிறப்பு திட்டத்தை செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் குறிப்பிட்ட தொழில் செய்யும் பெண்களுக்கு ரூபாய் 3 லட்சம் வரை கடன் வழங்கப்படுகிறது. ஸோ இந்த திட்டத்தின் பெயர் பார்த்தீங்கன்னா உத்தியோகினி என்ற பெயரில் தான் மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான திட்டமாக. இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட தொழில் செய்யும் பெண்களுக்கு இதில் 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் உதவி வழங்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு பெண்களுக்கு ரூபாய் 1 லட்சம் முதல் ரூபாய் 3 லட்சம் வரை கடன் உதவி வழங்குகிறது. இதில் பிற்படுத்தப்பட்ட பிரிவை சேர்ந்த பெண்களுக்கு 50% மானியம் வழங்கப்படுகிறது. அதாவது 3 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினால் 1,50,000 ரூபாய் செலுத்தினால் போதும். 1,50,000 ரூபாய் மீதம் நீங்கள் கட்ட தேவையில்லை, அது இலவசம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா தொழில் செய்யும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 லட்சத்திலிருந்து 3 லட்சம் வரைக்கும் அவங்க கடன் உதவி வழங்குறாங்க. இந்த கடன் உதவி பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட பெண்களாட்டு நீங்கள் இருந்தால் 3 லட்சம் ரூபாய் நீங்கள் கடன் வாங்கினா உங்களுக்கு 50% மானியமாட்டு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினா நீங்கள் அதில் 1.50 லட்சம் மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். பேலன்ஸ் இருக்கிற 1,50,000 ரூபாய் நீங்கள் கட்ட தேவையில்லை, அது உங்களுக்கு முற்றிலும் இலவசம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் மேலும் சிறப்பு அம்சங்களாக பார்த்து, இதே போல் கடன் பெறும் பெண் சிறப்பு பிரிவினராகவோ அல்லது பொது பிரிவினராகவோ இருந்தால் ரூபாய் 3 லட்சம் கடனில் அதிகபட்சமாக ரூபாய் 90,000 வரை மானியம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பிற்படுத்தப்பட்டவர்களை தவிர வேறு மற்ற பிரிவினர், அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சிறப்பு பிரிவினரோ அல்லது பொது பிரிவினராக இருந்தால் நீங்கள் ஒரு 3 லட்சம் ரூபா கடன் வாங்கினா உங்களுக்கு 90,000 மானியமாட்டு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 3 லட்சம் ரூபா கடன் வாங்கினா நீங்கள் 2,10,000 ரூபா மட்டும் பே பண்ணால் போதும். மீதி 90,000 ரூபா உங்களுக்கு இலவசம் சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா கிராமத்து பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது. எனவே கிராமத்தில் வசிக்கும் பெண்களுக்கு இத்திட்டத்தின் கடன் பெற அதிக வாய்ப்புள்ளது. அது மட்டுமின்றி இத்திட்டத்தின் மூலம் விவசாயம் செய்யும் பெண்களுக்கு வட்டியில்லா கடனும் வழங்கப்பட்டு வருகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா மெயினாக இது கிராமத்தில் இருக்கிற பெண்களுக்கு தான் இந்த திட்டம் முக்கியமாட்டு கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டம் நீங்கள் கிராமத்தில் உள்ளவங்களாட்டு இந்த திட்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாட்டு இந்த திட்டத்தின் மூலமாட்டு உங்களுக்கு கடன் உதவி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் விவசாயம் செய்யும் பெண்களாக இருந்தால் உங்களுக்கு வட்டி இல்லாத கடனும் வழங்கப்படும் சொல்லிட்டு இந்த செய்தி குறிப்பில் அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விவசாயம் செய்களாக இருந்தால் நீங்கள் வங்கிகளில் கடன் இல்லாத, அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் வட்டி இல்லாமல் கடன் பெறலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலம் சிறப்பு தொழில் மேம்பாட்டு பயிற்சியும் பெறுகின்றன. இந்த திட்டத்தின் மூலம் ரூபாய் 3 லட்சம் கடன் பெறும் உத்தரவாத ஆவணங்கள் எதுவுமே தேவையில்லை. இதற்கு கட்டணமும் வசூலிக்கப்படுவதோ இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தில் நீங்கள் சேரியதாக இருந்தால் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் மூலம் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது நீங்கள் தொழில் செய்ய விரும்பினாலும் அவங்க பயிற்சி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு நீங்கள் இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் கடன் பெரியதாக இருந்தால் எந்த ஒரு உத்தரவாதம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டை நீங்கள் கொடுக்க தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த திட்டத்திற்கு நீங்கள் அப்ளை பண்ணுவதற்கும் எந்த ஒரு அமௌண்ட்டும் செலுத்தப்பட வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது சொல்ல ஒரு நல்ல ஒரு திட்டம் தான். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நிறைய டாக்குமெண்ட் கேட்பாங்க, இதுக்கு எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாட்டே உங்களுக்கு இந்த கடன் உதவி கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெற விரும்பும் பெண்கள் குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 2 லட்சத்து அல்லது அதற்கு குறைவாக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் சேர்ந்து நீங்கள் கடன் வாங்க விரும்பினால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு உள்ளதான் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய இன்கம் தனியாக வாழும் பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த குடும்ப வருமான வரம்பு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் கேண்டிகேப்போ இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் விதவைகளாக இருந்தால் நீங்கள் உங்களுக்கு இந்த, அதாவது பார்த்தீங்கன்னா இன்கமில் சலுகை உங்களுக்கு
உங்களுக்கு வருமானம் 2 லட்சத்துக்கு, ஆனால் உங்களுடைய டாக்குமெண்ட் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க இந்த செய்தி குறிப்பில். மேலும் என்ன சொல்லிடுறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த கடன் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிற்படுத்தப்பட்ட பெண்களாக இருந்தால் உங்களுக்கு இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா கடன் கிடைப்பது மிகவும் எளிதும், உங்களுக்கும் முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதற்கு விண்ணப்பிக்க விருப்பமான பெண்ணின் வயது 18 முதல் 55 வயசுக்குள்ளே இருக்கணும். மேலும் கடன் பெறும் பெண்கள் இதற்கு முன்பு வங்கி எந்த ஒரு கடன்களை முறையாக திருப்பி செலுத்தியவராக இருக்க வேண்டும் சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஸோ நீங்கள் இந்த திட்டத்திற்கு பதிவு பண்ணணுமா இருந்தால் உங்களுடைய வயது 18 இருந்து 55 வயசுக்குள்ளால தான் இருக்கணும். ஆல்ரெடி நீங்கள் கடன் வாங்கியிருந்தால் கரெக்டாக ப்ராப்பராகிட்டு நீங்கள் அந்த அமௌண்ட்டை பே பண்ணுறவராட்டு இருக்கணும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் பேஸ் படி உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க செக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த செய்தி குறிப்பில் அது சொல்லிடுறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்திற்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் இதற்கு என்னெல்லாம் ஆவணங்கள் தேவைப்படும் சொல்லிட்டு பார்ப்போம். இந்த திட்டத்திற்கு நீங்கள் பதிவு பண்ணியதாக இருந்தால் இதற்கு தேவையான ஆவணங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த திட்டத்திற்கு கீழ்காணும் ஆவணங்கள் முக்கியமாட்டு தேவைப்படும். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு மெயின் ஆவணம் உங்களுடைய ஆதார் அட்டை, செகண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பாஸ்போர்ட் புகைப்படம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3வது சான்றிதழ் உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4வது பார்த்தீங்கன்னா உங்களுடைய முகவரி அட்ரஸ் உங்களுடைய டாக்குமெண்ட் தேவை, அதுக்கப்புறம் உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட் தேவை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேஷன் அட்டை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட பிபிஎல் அட்டை இருந்தால் அதுவும் தேவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதி சான்றிதழ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வங்கி பாஸ்புக் நகல் உள்ளிட்ட ஆவணங்கள் கட்டாயம் சொல்லிடுறாங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் அட்டை, உங்களுடைய புகைப்படம், அதுக்கப்புறம் உங்களுடைய பிறப்பு சான்றிதழ், உங்களுடைய முகவரி சான்றிதழ், உங்களுடைய வருமான சான்றிதழ், உங்களுடைய ரேஷன் அட்டை, உங்கள்கிட்ட பிபிஎல் அட்டை இருந்தால் அதுவும் வச்சுக்கலாம், உங்களுடைய ஜாதி சான்றிதழ், உங்களுடைய பாஸ்புக் இது இருக்கணும் கண்டிப்பாட்டு இந்த திட்டத்திற்கு. மேலும் என்ன சொல்லிடுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த திட்டத்தில் நீங்கள் சேர விருப்பப்பட்டீங்கன்னு சொன்னால் விருப்பமுள்ள பெண்கள் அருகில் உள்ள வங்கிகளுக்கு சென்று உரிய ஆவணங்களை கொண்டு நீங்கள் சமர்ப்பித்தும் விண்ணப்பிக்கலாம். இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆன்லைன்லேயும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த திட்டத்திற்கு நீங்கள் யாரெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ண விரும்புகிறீர்களோ உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 3 லட்சம் ரூபா நீங்கள் கடன் வாங்கினா நீங்கள் பிற்படுத்தப்பட்ட பெண்களாக இருந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 1.5 லட்சம் மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். அதுக்கு மேலே நீங்கள் பே பண்ண தேவையில்லை. மீதமுள்ள 1,50,000 உங்களுக்கு இலவசம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வயது 18 முதல் 55 வயதுக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு உள்ளால தான் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுவதற்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட் தேவைன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி இந்த வீடியோலேயே சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணாதுங்க. உடனடியாட்டு உங்களுக்கு இதற்கான தகவல் மெயினாக வேணும்னு சொன்னால் உங்களுடைய நியரஸ்ட்டாக இருக்க பேங்க்கில் போயிட்டு நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் இ சேவை மையம் போய் ஏட்ட நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபின்.